வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஈரானில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்க எடுக்கப்பட்ட அதிரடி நடவடிக்கை. ஈரானில் உள்ள இந்தியர்களை அழைத்து வர சிறப்பு விமானம் இயக்கப்படுவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டனர். ஈரானில் மோசமடைந்துள்ள பொருளாதார நிலையை கண்டித்து நாடெங்கிலும் தீவிரமடைந்துள்ள போராட்டம் தற்போது ஆட்சி மாற்றத்தை கோரும் மறுபெரும் மக்கள் போராட்டமாக உருவெடுத்துள்ளது. இரண்டாவது வாரத்தை எட்டியுள்ள இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கி சூடு மற்றும் தாக்குதல்களில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 3400 கடந்துள்ளதாகவும் கள்ள நிர்வாகங்கள் தெரிவிக்கின்றன. மத்திய அரசு இந்த பதற்றமான சூழலை தொடர்ந்து ஈரானில் உள்ள இந்தியர்களை அங்கிருந்து முடிந்த அளவுக்கு விரைவாக வெளியேற வேண்டும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதையடுத்து அங்குள்ள இந்தியர்களுக்கு சிறப்பு விமானம் இயக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முதற்கட்டமாக ஈரானில் உள்ள இந்திய மாணவர்களை பத்திரமாக தாயகம் அழைத்து வரவே கடும் சவாலுக்கு மத்தியில் செய்யப்பட்டிருப்பதாக தெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளனர். ஈரானில் மாணவர்கள் உள்பட்ட சுமார் 10,000த்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரானில் இணையதளம் முடக்கம் உள்பட தொலைத்தொடர்புகளில் வசதிகள் நிறுத்தப்பட்டிருக்காத இந்தியர்களை தொடர்பு கொண்ட தாயகம் அழைத்து வருவதற்கான பணிகளை மேற்கொள்வதில் சிரமம் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.